ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், வணக்கம் வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. ஸோ நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். கிரியேட் யுவர் டெஸ்டினி. நம்ம கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி மனித வாழ்வியல் கல்வி சம்மந்தமாக பல விதமான விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம தொழில் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்ற சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நிறைய பேர் தொழில் பண்ணுறதுக்கு தயக்கப்பட்டிருப்பீங்க, அல்லது தொழில் பண்ணுறவங்க தயக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒரு தொழில் பண்ணுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 விஷயத்தை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதை டெவலப் பண்ணுறதுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும்ன்றதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பண்ணுறதுக்கு 2 வகையான மக்கள் இருக்காங்க பொதுவாக. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் முதலீடு போட்டால் தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கவங்க. ரொம்ப ரேராக தான் நாலேஜை வச்சு ஒரு தொழில் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க. ஓகே, ஸோ இந்த 2க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணணும் அப்படின்னா முதலீடு போடணும் அப்படின்றத மெயின் பிரெயினில் நமக்கு பதிய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் தொழில் பண்ணுறதுக்கு நாலேஜை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெரிய லெவலில் முதலீடு அப்படின்றது இல்லாமல், ஓகே, ஸோ அல்லது சின்ன லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு முதலீட்டில் பெரிய லெவலில் தொழில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த 2ல் எது ரொம்ப ஸ்மார்ட்டான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு பிஸ்னஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா, பொதுவாக நன்மைகள் தீமைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் இதில் ஒரு சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி வரும். மேனுஃபேக்சரிங்கை பேஸ் பண்ண பிஸ்னஸ்க்கு மிஷினரிஸு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டுடைய மூலப்பொருட்கள், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களுக்கு நம்ம முதலீடு போட்டு தான் ஆகணுன்றது கட்டாயமாக இருக்கும். ரீட்டைல் வாங்கி விற்கிறதுக்கு கண்டிப்பாக முதலீடு போடுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சில இடங்களில் அதுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம இந்த டெபிட் கான்செப்டில் வேணால் அந்த மாதிரியும் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. எப்படி இருந்தாலும் அது முதலீடு தான். ஓகே, ஸோ 3வது சம் சர்வீசஸ் மட்டும் முதலீடு போடுற மாதிரி இருக்கும். ஒரு சில சர்வீசஸ் முதலீடு இல்லாமல் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு பார் ஒர்க் ஷாப் வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் நம்ம சம்திங் எல்லா விஷயங்களும் நம்ம வைக்கிறதுக்கு நம்மளுடைய சொந்த தொழில் தான், நம்முடைய உழைப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் ஸோ அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஸோ இது பொதுவாக பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ண பிஸ்னஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ணதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னால ரிஸ்க் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கற்றுக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுக்கும். அதில் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா அறிவை பேஸ் பண்ண தொழில்கள். ஸோ அறிவை பேஸ் பண்ண தொழிலில் பொதுவாக நன்மைகள் தீமைகள் என்ன சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஒரு முதலீடு அப்படின்ற விஷயம் இல்லாமல் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்மளுடைய திறமையை, நம்மளுடைய உழைப்பை, நம்மளுடைய டைம் அண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி, ஓகே, ஸோ மேக்ஸிமம் வேலைக்கு போகிறது இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான். அதாவது என்னென்னா, ஜஸ்ட் நம்மளுடைய திறமையை நம்பியும் நம்மளுடைய டைமை கொடுத்து அதன் மூலமாக நம்ம பணத்தை உருவாக்குறது அப்படின்ட்டு ஜாப்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம தொழிலையும் சேம் அதே மாதிரி பண்ண முடியுமா? 100% பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்மளுடைய உழைப்பை நம்பி, நம்மளுடைய திறமையை நம்பி, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மெக்கானிக் அப்படின்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக தேவைப்படாது. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு பைக் ஒரு கார் ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு அமௌண்ட் வாங்கிட்டு வரலாம். இந்த மாதிரி அந்த அறிவை வளர்த்து அந்த அறிவை பேஸ் பண்ணி தொழில் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு என்னென்ன வேணும்? கிரியேட்டிவிட்டி, ஓகே, சர்வீஸ், அந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்ம அதில் பார்க்கணும். அண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதாவது நம்ம இருக்கிற ஒரு பொருளை மதிப்பை கூட்டி நம்ம சேல்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய அறிவை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நிறைய மேனுஃபேக்சரிங் அண்டு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் நம்ம அறிவை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை கூட நம்ம ஸ்மார்ட்டாக யோசித்தோம் அப்படின்னா, நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி, ஓகே, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அறிவை யூஸ் பண்ணி மட்டுமே தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக இந்த 2ல் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஸோ எப்போவுமே நீங்கள் தொழில் பண்ணுறப்போ 4 முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான பேஸை கற்றுக்கணும். தொழிலில் நிறைய பேர் முதலீடு, அந்த பொருளை உற்பத்தி பண்ணுறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஹலோ, தொழில் அப்படின்னா மெயின் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ். ஓகே, இதுதான் பேஸுங்க. இதை கற்றுக்காமல் நீங்கள் ஒரு நல்ல பொருளை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. மிகப்பெரிய லாஸ் ஆகும். அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கற்றுக்கணும். உங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங்காக யாராச்சும் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை கொடுக்கலாம். அதை கற்றுக்கிட்டு அந்த நாலேஜை யூஸ் பண்ணி நீங்கள் பணத்தை உருவாக்குற கலையை லேர்ன் பண்ணணும். 2வது. 3வது, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிஸ்னஸை பில்ட் பண்ணணும். ஸோ அதற்கப்புறம் அதுலேருந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு மட்டும்தான் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணி க்ரோ பண்ணணும். ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், 2வது நாலேஜை யூஸ் பண்ணணும் கற்றுக்கிட்டதை, 3வது அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸை பில்ட் பண்ணணும், 4வது அந்த வருமானத்திலிருந்து தான் நீங்கள் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். எடுத்தவொடனே இன்வெஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய, ஓகே, தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவும் உங்களுடைய தொழிலுடைய தன்மையை பொறுத்து. அதற்கும் நாலேஜை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்தோம்னா அதற்கான வழி கண்டிப்பாக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ ஒரு தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி, ஓகே, வேறு லெவலில் சக்ஸஸ்
பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமியில். ஸோ இந்த மாதிரி ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த அறிவை வளர்த்துக்கிட்டு அந்த அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் அடுத்த லெவலில் நிறைய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான விஷயங்களை கற்றுக் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆந்திரப்ரனர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதற்கான மாஸ்டர் ப்ரோக்ராமை 5 days கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் நீட் இருக்கோ அவங்க நீங்கள் இந்த வீடியோவோட இதில் பயோவில் வந்துட்டு லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப், அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள், டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே, பாய், டேக் கேர்.